நண்பர்களே வணக்கம். கடகராசிக்கு 2026இல் ராகு கேது என்ன நிலையை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம். நண்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்திலே ராகு பகவான், 2ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த வேளையில் அந்த 8இலே உள்ள ராகு பலவிதமான பிரச்சனைகள், தொந்தரவுகளையும் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே விரிசல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் இவற்றை கொடுப்பதற்கும், மனைவியுடைய உடல் ஆரோக்கியம், அவற்றுக்கான செலவினங்கள், எதிர்பாராத விபத்துக்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் இவையெல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் 2 விதமான பலன்களை அவர் வழங்குவார். ஒன்று, 8ஆம் இடத்திலே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற அமைப்பிலும் செயல்படுவார், பிரச்சனைகளையும் கொடுப்பார். ஆகையினால எண்ணங்களை சிதறவிடாமல் ஒழுக்கமாக இருந்த உங்களுக்கு ஒழுக்கமின்மை என்ற பெயரை, அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஷேர் மார்க்கெட் பக்கமே நீங்கள் ஒதுங்கக்கூடாது. பலவிதமான தொந்தரவுகள், சிக்கல்கள், பிரச்சனைகளை கொடுத்து விடுவார். தவறான முதலீடுகளை உங்களை செய்ய வைத்து விடுவார். 2இலே உள்ள கேது குடும்பம், வாக்கு, தனம், பணம் இவற்றையெல்லாம் கையாளக்கூடிய வகையிலே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து விடுவார். வாக்கிலே எச்சரிக்கை தேவை. நாம் ஒன்று சொல்ல மற்றவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நம்முடைய பணம் வேறு ஒரு கையிலே மாட்டிக்கொண்டு நாம் பிரச்சனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆக பணத்தை கையாளுவது, வாக்கு இது சார்ந்த விஷயங்களிலே, பணத்தை கொடுப்பல் வாங்கல் செய்வதிலே தடைகள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கேதுவுக்கு உண்டு. முறையாக செயல்பட்டு நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வழி உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.